திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அடியார்களே. பொதுவாக வழிபாடுங்கிறது அவசியமா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம சொல்றது உன் மனம் தெளிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த வழிபாடுமே தேவையில்லை. எதுக்கு? இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு. மனம் ஏதாச்சும் குழப்பத்தில் இருக்குது அப்படின்னா, அது தெளிவடையணும் அப்படின்னா, நமக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய ஆட்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கும் போதும் அப்பயும் எந்த வழிபாடும் தேவையில்லை. ஆனால் என்னை சுற்றி யாரும் எனக்கு சரியான வழிகாட்டுதல் காட்டுவதற்கு ஆளும் இல்லை, மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விடை வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் மனிதன் எங்கே போகிறான் அப்படிங்கும் போது இந்த வழிபாடு அப்படிங்கிறத நோக்கி பயணிக்கின்றான். அப்போ அந்த வழிபாட்டிலே இறைவன் குருவாக இருந்து வழிகாட்டுகிறார். இப்போ நேராக நமக்கு இதைத்தான் செய்வோம் குழப்பம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லாட்டி கூட அதிலே அனுபவம் வாய்ந்தவர்கள் இறைவன் மூலமாக நமக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார்கள். இது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடந்தேறி இருக்கும். சரி, இப்போ இறைவனை வழிபடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ எந்த இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு பெரிய குழப்பமே அதுதான். நம்ம தர்மத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேறு வேறு நாமங்கள் நிறைய இருக்கும். இறைவனுக்கு பெயர்கள் வேறு வேறு பெயர்கள், 1000 திருநாமங்கள், இன்னும் 1,00,000 திருநாமங்கள் இருக்கும். அப்போ எல்லாருமே வேற வேறையா அப்படிங்கிற கண்ணோட்டம் நமக்கு இருக்கு இல்லையா? அப்படி கிடையாது. இறைவன் அப்படிங்கிறவர் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பிறப்பு அப்படிங்கிறதே இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. பிறப்பு இருந்தாலே அவர் இறைவனாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவதார புருஷர்கள் இருப்பது வேறு, அடியேன் கூறுவது இறைவன். அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயம் இவ்விடத்திலே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சிவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூலப்பரம்பொருள், அதற்கு பிறப்பு அப்படிங்கிறதே கிடையாது. அவருக்கு அந்த வினை பலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? வினை பயன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இது எதுவும் கிடையாது. நல்வினை தீவினை அப்படிங்கிறது எதுவுமே இல்லாததன் காரணமா அவர் எந்த பிறப்பும் எடுப்பது இல்லை. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நல்வினை தீவினையிலிருந்து தனித்து பிரிந்து நிற்கக்கூடிய அந்த தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா இறையாற்றலான அந்த சிவத்திற்கு இருக்கு. இறப்பு இருக்கா? பிறந்தாதான இறப்பதற்கு. இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு கிடையவே கிடையாது. அப்ப அது பெரும் கருணையான வடிவம், பெரும் கருணையான ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம சிவம் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப நம்ம சிவத்தை எப்படி பிடிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? உண்மையா சொல்ல போனா யாருமே அவரை போய் வழிபடணுங்கிற அவசியமே கிடையாது. நம்முடைய கர்மா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை போக்குவதில், அதை முறையாக நம்ம அதை அனுபவிப்பதன் மூலமாக இந்த உடலை விட்டு நீங்குவோம். அது முழுவதும் கரையும் பொழுது அவருடைய பாதத்தை போய் சரணடைவோம். இது எளிதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எந்த ஒரு நேரத்தில் நம்ம இறைவனை சரணடைந்து விடுகிறோமோ, நம்புகிறோமோ, நம்ம கர்மா எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், அதை நம்ம கழித்து தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த கர்மாவை எல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை பிறக்கும். எது? அந்த சிவத்தின் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்ப நீ தான் எனக்கு எல்லாமே, அவரை பாதத்தை சரணடைகிறோம், நீ தான் எனக்கு கதியே அப்படின்னு நம்ம சரணடைகிறோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்பியவர்களை சிவம் எப்பொழுதும் கைவிடுவது இல்லை. ஏன்னா அது பேராற்றல் எங்க இருக்குன்னு தெரியாது. அத்தனை கடல் அத்தனை மலை தாண்டி எங்க வேணாலும் இருக்கலாம். அங்க இருக்கின்ற பேராற்றல் நம்முள்ளும் இருக்கிறது. அப்ப நான் சரணடைந்து விடுகின்றேன் அப்படிங்கும் போது, அடியேன் சரணடைந்து விடுகின்றேன் அப்படிங்கும் போது நீ தான் எனக்கு கதி, நன்மையோ தீமையோ எது வந்தாலும் நீ தான் கதின்னு எந்த நொடியில நம்ம சரணடைகிறோமோ, எந்த நொடியில அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ, நம்பியவர்களை கைவிட்டதாக சிவத்திற்கு எப்பொழுதுமே அந்த விஷயம் கிடையாது. எப்படியேனும் கரையேற்றி விட்டு விடுவார். இது வாழ்க்கையில நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்கும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில அப்பா அப்படின்னு கையேந்திட்டோம்னா முடிஞ்சிச்சு. அந்த சூழ்நிலையிலிருந்து அப்படியே தூக்கி வெளியே கொண்டாந்து வச்சிருவார். எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை விட்டு வெளியே கொண்டு வந்துடுவார். அப்புறம் தான் யோசிப்போம், எப்படியெல்லாம் போனோம், இப்படி போயிருந்தா நம்ம வாழ்க்கையே போயிருக்குமே, எந்த நொடியில நம்ம வெளியே வந்தோம்னு அந்த யோசிப்போம் இல்லையா? அந்த யோசனை மட்டும்தான் இருக்கும். காரணம், உங்களை அப்படியே போதும் அப்படின்னு கொண்டாந்து வச்சிருப்பார். அப்ப நம்ம இந்த பிறப்பறுத்து பிறப்பில்லா நிலையிலே, ஏகாந்த நிலையிலே நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இறைவனை நம்பி இறைவன் மீது பாரத்தை போட்டு
இறைவனே கதி என்று சரணடைந்து விட்டோம் அப்படின்னா அது சில நேரங்களில் சோதனை இருக்கும். ஏன்னா நான் பொய் கூட சொல்லலாம்ல, எல்லாமே நீதான்ப்பா, நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு நான் பொய் கூட சொல்லலாம்ல. அப்போ அதற்கான சோதனையும் இருக்கும் கண்டிப்பா. அப்போ அந்த சோதனையை தாங்கி அதில் வெற்றி பெற்று விட்டால் இறைவன் நம் பிறப்பை அறுக்கக்கூடிய வல்லமையை பெற்றவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் பிறக்கிறதுனால என்ன? சில பேர்த்துக்கு அந்த ஆசை இருக்கும், பிறக்கணும், மீண்டும் இறைவனுக்கு சேவை செய்யணும். அதெல்லாம் உன்னதமான தன்மை, அதெல்லாம் தவறே கிடையாது. சில பேர் கண்டிப்பாக யோசிப்பாங்க, பிறப்பு இறப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருந்தாலும், பிறப்பு வேண்டும், பிறந்தாலும் உன்னை மறவா அந்த நினைவு வேண்டும், எப்பவுமே உன் துதியை பாடிக்கொண்டிருக்க வேண்டும்னு வரம் கேட்குறவங்களும் இருப்பாங்க. அது இன்னும் உன்னதமானது. ஆனால் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது மீண்டும் பிறந்து பிறந்து இங்கே வந்து இவ்வளவு கஷ்டப்படணுமா, உன்னோட அந்த திருவடி நிழலிலே இருக்கின்ற பாக்கியத்தை விட இது பெரிதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பிறப்பு இறப்பு என்னும் அந்த ஒரு பெரிய சூழலிருந்து உங்களை விடுபடுத்தி அதிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வரக்கூடிய தன்மை சிவத்திற்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.